கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆமென் சொல்லாமா? தேவன் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரது நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்றார். இப்போ மனுஷன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நாம் எல்லாம் என்ன செய்கிறோன்னா, நாம் இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான வசதிகளை, அடிப்படை தேவைகளை தேடி 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 சோர்ந்து போயிட்டோம். ஆமேனா? எனக்கு நிறைய பேருடைய இருதயத்துக்குள்ள நிறைய சோர்வுகள். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஆமேன். ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன வழியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம தேடி நம்ம போகிற இந்த காரியங்கள்லாம் வாய்க்கிறது இல்லை. ஏன் வாய்க்கிறது இல்லை அப்படின்னா, நம்முடைய பலத்தை நம்ம நம்புகிறோம், தேவனுடைய கிருபையை நம்ம பார்க்கறது இல்லை. அந்த அறிவு நமக்கு இல்லை. தேவ கிருபை எவ்வளவு பெருசு, நம்மை தாங்கிறது எவ்வளோ பெரிய கிருபை என்பதை நம்மால் என்ன பண்ண முடியலன்னா, அதை உணர முடியல, அதை கிரகிக்க முடியல. தேவனுடைய அன்பு அவ்வளோ பெருசாக இருக்குது. தேவன் நமக்கு காண்டாமிருகத்தின் பலனை கொடுத்திருக்கிறார். இதனுடைய ரகசியம் என்னென்னா, தேவ ராஜ்யம். புது எண்ணெயால் நம்மை தேவன் ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பண்ணுகிறார். நாம் தேவ ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம் என்பதை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்குது. அதே போல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவனுடைய சட்டங்கள் இருக்கிறது. நம்ம கையில் இருக்கிற வேத புத்தகம், தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டது, அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரும், தேவன் அவர்களை எப்படி உயர்த்தி வைக்கிறார், இதெல்லாம் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களாகிய நாம் யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் சொல்லுங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். நீங்கள் மேலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உணவுக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைக்கிறீங்க, உடைக்காக அழறீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய விசேஷித்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுடைய தேவைகள் நீங்கள் கேட்கறதுக்கு முன்பதாகவே உங்களுடைய தேவைகள் இன்னது என்று அவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது. இப்போ நம்ம எல்லாம் எலெக்ஷன் வந்துருச்சுன்னா, ஓட்டு போடுறதுக்கு நமக்கு ஓட்டு உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டுருக்குது. நமக்கெல்லாம் வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது. நம்ம எல்லாம் என்ன செய்கிறோன்னா, கரெக்டாக போய் எந்த ராஜ்யம் நம்மளை ஆளுகை பண்ணணும் கரெக்டாக போய் அங்கே முத்திரை குத்துறோம். இப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கேவா ஏடிஎம்கேவா இதுதான் மாறி மாறி வரும். நம்ம ஆட்கள்லாம் ரொம்ப உஷாராக ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் எந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்க விரும்புகிறாங்கன்னா, இவங்களுடைய மன விருப்பத்தின்படி இருக்கக்கூடிய ராஜ்யங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது எங்களுக்கு இவர் தான் முதலமைச்சர் வேணும், இவங்கெல்லாம் அமைச்சர் வேணும், இவங்கெல்லாம் எம்எல்ஏ வேணும்னு சொல்லி மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள போய் தேடி போட்டு நல்லா ஓட்டெல்லாம் போடுறாங்க. நான் சொல்கிறத நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் எல்லாரும் சபைக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் ஏசப்பாவுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் என்பதை நினைவு கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ராஜாவை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, மக்களாட்சி அப்படின்னா என்ன? ஆபிரகாம் லிங்கன் என்ன விளக்கம் கொடுத்தார்? அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் என்ன விளக்கம் கொடுத்தார்? மக்களால், மக்களுக்காக, மக்களே செய்யும் ஆட்சி தான் என்னது? மக்களாட்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களாம் சேர்ந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு நன்மை செய்வார், எங்களுடைய தேவைகள் எல்லாம் அறிந்து எங்களுக்கு எல்லாத்தையும் செய்வாருன்னு சொல்லி ஓட்டு போடுறாங்க. ஆனால் இன்றைக்கி ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏமாந்து நிற்கிறாங்க. நல்லா கவனிங்க. நம்ம எல்லாம் இன்றைக்கி உலக அரசியல் இருக்கிறோம், உலகத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்காக ராஜாக்களை கர்த்தர் நியமிக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை நியமிக்கிற தேவன். ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சபையில் இருக்கக்கூடிய
நாம் அத்தனை பேரும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம், பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் எப்படிப்பட்ட தன்மை உடையது, இந்த கவர்மெண்ட் வந்தால் என்னென்ன ஸ்கீம் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதுக்கு ஏற்றாறு போல் நீங்கள் ஓட்டு போடுறீங்க. இப்போ ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, என்னை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? நான் எப்படிப்பட்டவர், என் ஆளுகை எப்படிப்பட்டது, என் நீதி எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என் ராஜ்யத்தை தேடுங்க. தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டது? இன்னைக்கு இருக்கிற எல்லா அரசாங்கத்தையும் பாருங்க, எல்லா தேசத்தில் இருக்கிற அந்த சட்டத்திட்டங்களையும் பாருங்க, அந்த தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்களை பாருங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போது எவ்வளவு சட்டத்திட்டங்களை இந்திய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது மற்ற உலக கவர்மெண்ட்டை போட்டாலும் தவறுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆமேனா, குற்றங்கள் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. இந்த பூமியில் ஒரு உத்தரவாதத்தோடு கூட வாழ முடியவில்லை. நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா அந்த உலகத்தின் மேலேயே கவனம் வச்சு ஓடின்னு இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை சொல்கிறது, நம்ம அழைக்கிறது என்ன, எதுக்காக அழைக்கிறேன் என்றால், முதலாவது எல்லாரும் சொல்லுங்கள், நீங்கள் பூமியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர் சொல்கிறது முதலாவது, எல்லாம் சொல்லுங்கள், எதலாவது ஃபஸ்ட் நீ யாரை தேர்ற? எல்லாவற்றிலும் கர்த்தரை நீ முன் வைக்கிறியா? நம்மால் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவர், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இந்த உலகத்தில் வாழ முடியல ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, நல்ல காசு பணம் இல்லை, எனக்கு சம்பாதிக்க முடியலன்னு சொல்லும்போது உடைக்கப்பட்ட நேரத்தில் ஏசப்பா கிட்ட வருவாங்க. ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமேனா, கேட்கிற யாருக்கும் அவர் உற்சாகமாய் கொடுக்கிற தேவன். கொடுத்துட்டா உடனே எஸ்கேப். எல்லாம் அவர் கணக்கில் இருக்குது. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், எல்லாமே அவர் கணக்கில் வச்சுருக்கார். ஏன்னா இது அவர் தேவ ராஜ்யம். கர்த்தர் நம்மை நேசித்து நீ ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ராஜாவை அறிந்து கொள். ராஜாவுக்கு எப்பேற்பட்ட மகிமை இருக்கிறது, அப்படி ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை நீ அறிய 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 ராஜாவின் மகிமை உனக்குள்ளே இருக்குமேயானால் அவர் உன்னை உயர்த்துகிற உயர்வு பயங்கர மகிமையாக இருக்கும், உன் கற்பனைக்கு எட்டாததாக இருக்கும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாளைக்கு என்ன பண்ணுறது ஆண்டவரே, நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும், அப்புறம் நாங்கள் நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ண, நாளைய தினத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே. நாளைய தினம் பிறப்பது உனக்கு தெரியுமா? நாளைய தினம் உனக்கு பிறகுறது தெரியுமா உனக்கு? நீதிமொழி 27:1 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழி 21. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. ஒரு நாள் பிறப்பதை அறியாய். ஒரு நாள் பிறப்பதை நீ அறியலையே. தேவன் காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமீன் சொல்லாமா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? நீங்கள் குறைவுபட்டு, வேதனைப்பட்டு, வியாதிப்பட்டு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, தூக்கி எறியப்பட்டு, நசுக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு உங்களை விட்டு அவர் யாரும் இல்லைப்பா அப்படின்னு வந்துட்ட, உனக்கு அவர் அற்புதம் செய்திருக்கிறார். ஆமேனா? ஆனால் இந்த அற்புதத்தை செய்த என் ராஜா எப்படிப்பட்டவர், என் ராஜாதி ராஜா எப்பேற்பட்ட மேன்மை மிக்கவர், எப்படிப்பட்ட மகிமைக்கு பாத்திரர் என்பதை நீங்கள் என்ன செய்யறது இல்லைன்னா அறியறது இல்லை. அதனால்தான் இன்றைக்கும் சபையில் இருக்கக்கூடிய அநேகருக்கு ஒரு சில வேதனைகளை விட்டு வெளியே வர முடியல. ஆனால் இப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, பாரு, நீ எதை குறித்தும் யோசிக்காத, உன் சிந்தனையில் நீ எதையுமே வைக்காத, என்னை மட்டும் வை. ஆமேனா? என் ராஜ்யத்தில் என் மகிமையை மட்டும் பார். ராஜா அப்படின்னா ராஜாவுக்கு ஒரு மகிமை இருக்கிறது. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அவருக்கே உரியது. அவரை மட்டும் நோக்கி பார். உன் காலங்கள் ஏன் கரத்தில் இருக்கிறது. ஆமேன். இப்போ மறுபடியும் வாசி, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களை வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், எல்லாம் சொல்லுங்க, முதலாவது யாரை தேடு? தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை தேடு. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவருடைய நீதியும் சொல்லுங்கப்பா, அவருடைய நீதியும். எத்தனை பேர் தேவராஜ்யம் தேடுறீங்க?
கவனிங்க, இந்த இடத்துல பயங்கரம். இது தேடுன்னா என்ன தெரியுமா? சும்மா இல்லை, ஆராய்ச்சி செய். உன் சிந்தனையில் ஆராய்ந்து பார். இயேசு ராஜன் எப்படிப்பட்ட தேடு அப்படின்னா, இதுவே அவரை தேடி விசாரித்து அவரை அறிகிற யாக்கோபின் சந்ததி. இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவர்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவர். இந்த யாக்கோபு யார் என்றால், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மங்காத அபிஷேகத்தை பெற்றவர். இந்த யாக்கோபுக்குள்ள காண்டாமிருகத்தின் பலன் இருக்கிறது. அவரை தேடுறியா? பைபிள் ஆராய்ச்சி பண்றியா? எப்பெல்லாம் சபை கூடுகிறதோ அப்பெல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஓடி வரையா? இன்றைக்கு இயேசு ராஜாவுடைய மகிமை எப்படிப்பட்ட மகிமையாக நான் பார்க்கலாம். இன்றைக்கு புது புது அபிஷேகத்தில் புது அபிஷேகத்தில் கர்த்தர்கிட்ட நெருங்கி அவருடைய மகிமை நான் இன்னும் எப்படி அதை மட்டும் நீ தேடினா, எப்போ ட்ரிக்ஸை கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வேணும்னா அவரை தேடுங்க. அவரை தேடுறதுன்னா என்ன? அவர் ராஜ்யம் எப்படிப்பட்டது, அவருடைய அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துருங்க. ஸ்பிரிச்சுவலி உங்கள் வாழ்க்கையை கட்டமைங்க. இயேசு ராஜாவுடைய நீதி எப்படிப்பட்டது என்பதை அவரை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், ராஜ்யம் என்றால் அவருடைய மகிமை, கிறிஸ்துனுடைய மகிமையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்னலாம் தேவை? இந்த பூமியில் உங்கள் தலையை உயர்த்துவதற்கு, உங்கள் கொம்பை உயர்த்துவதற்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவைன்னு அவருக்கு தெரியும், ராஜாவுக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. நீ கேட்கறதுக்கு முன்பதாகவே உன் தேவைகள் எல்லாம் என்னது என்று அவருக்கு தெரியும். நீ கேட்கவே தேவையில்ல. நல்லா கவனிங்க, நீ கேட்கவே தேவையில்லை. நீ என்ன செய்யணும் சொல்லுங்க? நீ என்ன செய்யணும்? அவர் ராஜ்யத்தை தேடணும். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மத்திய 6:8 வாசி. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவ அன்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. உன் தேவை யாருக்கு தெரியும்? எல்லாம் சொல்லுங்க. உன் தேவை யாருக்கு தெரியும்? உன்னை குறித்த தேவ திட்டம் யாருக்கிட்ட இருக்கு? தேவன் கையில் இருக்குது. உன்னை குறித்த தேவ திட்டம் அவருடைய சிந்தையில் இருக்கிறது. நீ அவரை உன் சிந்தனையில் ஏற்றிக்க, அவள் தான் முடிஞ்சு போச்சு. நீ அவரை உன் சிந்தனையில் ஏற்றிக்கொள். அவருடைய மகிமை எப்பேற்பட்ட மகிமை! அவருடைய வார்த்தைக்கு நடுங்கு. யாரை அவர் நோக்கி பார்க்கிறார்? அவர் ராஜ்யத்துக்குள்ள வருகிறதை நோக்கி பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? இப்ப வாசி மறுபடியும் 36, 33, 34. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம்? உங்க தேவைகள் எல்லாம் கூட கொடுப்பாராம். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லு. உங்க தேவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு நாளைக்கு என்ன தேவைன்னு நாளைய தினம் கவலைப்படுமா? நீ எவ்வளவு பெரிய ஆளப்ப மா! இது சாதாரண சத்தியமா? இது அவர் என்ன சொல்றாரு? உன் தேவை என்ன? உனக்காக நாளைய தினம் காலம் கவலைப்படும். டைம் கவலைப்படும். உன் தேவை என்னன்னு அந்த நாளைய தினம் கவலைப்படும். காரணம், உன் சிந்தனையில், உன் நினைவில், உன் தேடுதலில் ஏசப்பாவுடைய மகிமை இருக்கிறது. அவருடைய அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கிறது. அப்போ நீ என்ன செய்வேன்னா, வேதத்தை நல்லா ஆராய்ச்சி செய்வ. எப்பொழுது உனக்குள்ள இந்த ஆராய்ச்சி வரும் அப்படின்னா, உனக்குள்ள ஒரு மங்காத அபிஷேகம், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீ தேவனை தேட முடியும், அவருடைய வார்த்தையை தேட முடியும். ஒரே ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நல்லா புரிஞ்சுக்குங்களேன். இந்த வேதத்தை நீ இரவும் பகலும் நீ தியானம் பண்ணிக்கிட்டே இருந்து, என் தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது. நான் இப்போ தேவ ராஜ்யத்தில் இருக்கிறேன். அவர் சட்டம் என்ன சொல்லுகிறது? என் தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது.
எதை நான் செய்யணும், எதை நான் செய்யக்கூடாது, எது பரிசுத்தம் உள்ளது, எது பரிசுத்தம் இல்லாதது, எது தீட்டுள்ளது, எது தீட்டு இல்லாதது அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைகளை பகுத்து ஆராய்ந்து பார்த்து நீ தேவ சமூகத்தில் நிற்ப அப்படின்னா உன் தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிற கர்த்தர் நீ நினைக்கிறத விட எல்லாரும் சொல்லு. இந்த பாருங்க, நம்மை குறித்து தேவன் நினைத்திருக்கிற நினைவுகள் என்னன்னா கூட நீ நினைக்கிறியே அம்மா கவனிங்க, நீங்கள் நினைக்கிறீங்களே எனக்கு ஒரு இந்த வீடு இருந்தால் போதும், இல்லை அதை விட மேலே தான் அவர் நினைவு. ஆமேனா, இதுதான் உண்மை. எனக்கு இவ்வளோ, எனக்கு ஒரு சின்ன வாகனம் இருந்தால் போதும், இல்லை இதை விட மேலே தான் அவருடைய நினைவு. ஆமேனா, இதை புரிந்து கொள்ளுங்க. யாரை அவர் நோக்கி பார்க்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் திருப்பி கொள்ளுங்களேன். அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையே அவர் நோக்கி பார்க்கிறார். எடுத்து வாசிக்கலாம். 66வது அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தது. எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது யாருடைய கரம்? என்னுடைய கரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு. எதுல நொறுங்குண்டு? நீ சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. என் வசனத்துக்கு யார் நடுங்குறானோ அவனையே நோக்கி பார்க்கிறேன். அவனுக்கு உரிய அத்தனையும் நான் கூட கொடுப்பேன். ஆமேன் சொல்லாமா? எப்போ எல்லாம் சபை கூடுகிறதோ அப்போ எல்லாம் வந்து அவருடைய வார்த்தையை, அவருடைய மகிமையை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள். உங்களுடைய இந்த நடுங்குதலை, இந்த சிறுமையான இந்த காரியத்தை கர்த்தராகிய தேவன் நோக்கி பார்க்கிறார். எப்போ எல்லாம் உங்கள் மனசாட்சியில் அந்த வசனம் வந்து சொல்லி இதை செய், இதை செய்யாதேன்னு சொல்லுது இல்லையா, அதுக்கெல்லாம் கீழ்ப்படுறீங்க இல்லையா, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு கூட கொடுப்பேன்னு சொல்கிறார். நாங்கள் எல்லா தேவ ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்க ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம். அப்போ அவர் ராஜ்யத்தில் நம்ம இருப்போம் அப்படின்னா நமக்கு இந்த பலன் எப்போதுமே இருக்கும். பிரசங்கியின் புத்தகத்தை ஒரு வசந்த வாசிங்கள. பிரசங்கியின் புத்தகத்தில் தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, இதுதான் அபிஷேகம், இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அதில் பிரசங்கி 7ஆம் அதிகாரம், பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில் பிரசங்கி 7 அல்ல, உன்னுடைய வஸ்திரம் எப்போதும் வெண்மையாகவே இருக்கட்டும். இது அந்த வசனம் தானே? ஒன்பது பிரசங்கி 9ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிப்பாக்கலாம். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் வஸ்திரம் எப்படி இருக்கணுமா? வெண்மை. நீ யார் ராஜ்யத்தில் இருக்கிற? இந்த வெண்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா கரைபடாமல், எந்த இடத்துல இருந்தாலும் நீ கரைபடாமல். என்ன, நீ யாருக்கு மகிமையை கொடுக்கிற? தேவனுக்கு மகிமையை கொடுக்கிற. தேவ ராஜ்யத்தில் இருக்கிற. அவர் ராஜ்யம் இந்த பூமிக்கு வரப்போகிறது. உன் தலைக்கு என்ன குறையாதுன்னா புது அபிஷேகம். ஒவ்வொரு நாளும் புது புது அபிஷேகம். ஒவ்வொரு நாளும் தேவன் அண்டையில் நெருங்குகிற அபிஷேகம். ஒவ்வொரு நாளும் மாம்சத்தை சிலுவையில் அடித்து விட்டு கர்த்தர் அண்டையில் நெருங்குகிற அபிஷேகம். உன் தலைக்கு என்ன குறையாது. தேவன் கொடுத்திருக்கிற இந்த அபிஷேகம் மங்காத அபிஷேகம். ஆமென் சொல்லுங்களேன். சில பேரை பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஓன் தாட்ஸில் தேவன்கிட்ட போவாங்க. அப்படி போகக்கூடாது. நல்ல வேத அறிவில் நம்ம தேவ சமூகத்துக்கு போகணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா, என்னுடைய வஸ்திரம் எப்போதுமே வெள்ளையாக இருக்கும், கரை திரை இருக்காது. ஆமென். என் தலையில் இருக்கக்கூடிய அபிஷேகம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஆமெனா. நான் யாருக்கும் அடிமை அல்ல, தேவ ராஜ்யத்தில் இருக்கிறேன். நான் தேவனை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கின்ற அந்த மகிமை நமக்குள் இருக்க வேண்டும். எந்த இடத்தில் இருந்தாலும் நான் ஆளுகை செய்கிறவன். என் தலையை என் கர்த்தர் உயர்த்துகிறவர். என் தலையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் குறையவே குறையாது. ஆமேனா. என் தலையில் கொடுக்கப்பட்டிருக்க, எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் மங்காத அபிஷேகம். அது மகிமையின் அபிஷேகம். என் தலையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அபிஷேகம் குறைந்து போகவே குறைந்து போகாது. கரங்களை ஊற்றி ஆமேன் சொல்ல. நீயும் நானும் சபைக்குள்ள வந்திருக்கிறோமே, தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியா வந்திருக்கிறோம். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சூழ்நிலையை பார்த்து நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம்னா மயங்கிடுறோம். சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா சொந்தக்காரங்களுடைய வார்த்தைக்கு, தேவ வார்த்தைகள் என்ன சொல்லுது அல்ல. எங்கேயாச்சும் வேலைக்கு போற அப்படின்னா அங்கே என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே வளைஞ்சி போயிருது, அப்படியே வளைஞ்சி போகிறது.
பாம்பு என்ன பண்ணோம், வளைஞ்சி வளைஞ்சி போகுது இல்லையா, அது பாம்பு. இங்கே கொஞ்சம் வளையிறது, அங்கே கொஞ்சம் வளையிறது, அங்கே இப்படி இருந்தால் எங்கெங்க உன் தலை உயர்த்தப்படும். தேவன் சொல்கிறாரு, நாளைய தினம் உனக்காக கவலைப்படும், உன் காலங்கள் ஏன் கரத்தில் இருக்குது, நீ என்னை நோக்கி பார், முதலாவது தேவராஜ்யத்தை தேடுன்றாரு. ஆக எந்த ஸ்டேஜிலுமே அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மகிமை நமக்குள்ளே வர வேண்டும். இதுதான் அவரை தேடி விசாரித்து அவரை அறிகிற யாக்கோபின் சந்ததியினுடைய மகிமையான அபிஷேகம், மங்காத அபிஷேகம், குறையாத அபிஷேகம், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். நீ எதுக்குமே அடிமைப்பட மாட்ட, உன் வஸ்திரம் வெள்ளையாகவே இருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, உன் ஆவியில் கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரம், அந்த நீதியின் வஸ்திரம் கரைபடவே கரைபடாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நல்லா கவனிங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் யார் என்றால் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனுடையவர்கள். அவர்கள் மேலே புது அபிஷேகம் இருக்கிறது, புது எண்ணெயின் அபிஷேகம் எப்பொழுதுமே அவர்கள் மேல் இருக்கிறது. இவர்கள் என்னென்னைக்குமே இவருடைய கொம்பு உயர்ந்திருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிடுறாங்க, தேவனை விட்டு பின்வாங்கிடுறாங்க, தேவ ராஜ்யத்தை தேடாம பின்வாங்கிடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு போகிறான். இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி அவன் அடிமைப்படுத்தி கொண்டு போகும்போது தானியேல், அனனியா, அசரியா, மீஷாவேல் என்கின்ற இந்த வாலிபர்களையும் இவன் என்ன செய்கிறான்னா கடத்தி கொண்டு போகிறான், அதாவது சிறைபிடித்து கொண்டு போகிறான். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான சம்பவம். ஏன் இந்த வாலிபரில் இவன் பிடிச்சான் அப்படின்னா, இவங்கெல்லாம் ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள். தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்ற வாலிபர்கள் எல்லாம் ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் யூதர்கள். இவர்களுக்குள்ள வார்த்தையின் வல்லமை, தேவனுடைய ராஜ்யம் இவர்களுக்கு உள்ளே இருக்கிறது. தேவ ராஜ்யம் எப்போ ஆண்டவரை வரும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் இங்கே வரும் அங்கே வரும் சொல்ல முடியாது, ஏன்னா தேவ ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே இருக்குதுன்னு கர்த்தர் சொன்னார். ஆமேனா? லூக்கா சுவிசேஷம் அந்த வசனத்தை இது வாசிங்க. தேவ ராஜ்யம் எங்கே இருக்குது? லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசி. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். தேவராஜ்யம் எங்க இருக்குது? எல்லாம் சொல்லுங்க, தேவராஜ்யம் எங்க இருக்குது? எனக்கு உள்ள இருக்குது. ஆமேனா? எனக்கு உள்ள இருக்குது. நான் வெளியே வாழ்கிற இந்த வாழ்க்கை நல்ல தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை. நான் யாரை மகிமைப்படுத்துவேன்னா என் தேவனையே மகிமைப்படுத்துவேன். என் தேவன் தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. இப்போ இந்த ராஜ குலத்தை சேர்ந்த இந்த வாலிபர்களும் சிறைபிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள். பாபிலோனில் போயிட்டு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்ன செய்கிறார் அப்படின்னா, என் ராஜ்யம் வந்து ஒரு பயங்கர பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜ்யமாக இந்த பூமியில் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்ல அறிவாளிகளை, புத்தி கூர்மை உடையவர்களை, மன தெளிவு உடையவர்களை. எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? வாக்குதத்த செய்தி கேட்டால் தான் நல்லா புரியும். நல்லா கவனிங்க. இந்த பாபிலோன் ராஜாக்கள் எப்படிப்பட்டவர்கள்னா பயங்கரமான விக்கிரக ஆராதனைக்காரர்கள். என்னுடைய அரசவையில் நல்ல ஞானிகள் இருக்கணும், ஏன்னா ஞானத்துக்கு ஈடானது எதுவுமே இல்லை இல்லையா? ஆமேனா? ஞானம்தான் சிறந்தது, ஞானம்தான் உயர்ந்தது, ஞானம்தான் எல்லாமே. அப்படிப்பட்ட ஞானிகள் என்னுடைய அமைச்சரில் வேணும்னு சொல்லி அந்த தேசத்தில், அந்த தேசம் முழுக்க முழுக்க விக்கிரக ஆராதனையின் தேசம். அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னா, எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா விக்கிரகங்கள் இருக்கும். அதுலேயும் பாபிலோன் ராஜாக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால், அவர்கள் வந்து நல்ல படிப்புக்கு, நல்ல ஞானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால் அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஜோசியர்கள், அப்புறமா அமாவாசை கணிக்கிறவர்கள், அப்புறமா இன்னும் நிறைய இந்த சூனியம் பண்ணுறவங்க, மந்திரம் பண்ணுறவங்க, அதாவது வந்து உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஆவி மண்டலத்தோடு கூட
தொடர்பு உடையக்கூடிய அப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்கா 3 வருஷம் எடுத்து இவர் இந்த நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணுறாருன்னா ட்ரெயின் அப் பண்ணுறாரு. நல்லா கவனிக்கணும். ஏன் அப்படின்னா நேபுகாத் நேச்சாருடைய மனநிலை, அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அவர் ரொம்ப இந்த ஞானத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து, ஞானம் இருந்தால் இந்த உலகத்தையே வளைச்சிடலாம். நேபுகாத் நேச்சாருடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நல்ல ஞானம் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தையே நம்ம என்ன பண்ணலாம், ஆளுகை செஞ்சு ஒரு சர்வ வல்லமைக்கு நேராக இந்த உலகத்தை கொண்டு போயிடலாம், நம்முடைய பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அப்படிங்கிற மனம் அவருக்குள்ள இருந்ததுனால இப்படிப்பட்ட வாலிபர்களை எல்லாம், நல்ல புத்தி கூர்மையுடைய வாலிபர்கள் எல்லாம், நல்ல அழகுள்ள வாலிபர்கள் எல்லாம் கொண்டு போய் அவர் தம்முடைய அரண்மனையில் வச்சு 3 வருஷம் பராமரிக்கிறார். அப்படி பராமரிக்கும் போது அவர் என்ன செய்கிறார்னா, ராஜ போஜனத்திலிருந்து இந்த வாலிபர்களுக்கு, இந்த புத்தி கூர்மையுடைய வாலிபர்களுக்கு அவர் என்ன பண்ணார், தம்முடைய போஜனத்தை அனுப்புகிறார். ஆமென். அதில் தானியேல், மீஷாவேல், அசரியா என்கின்ற இந்த வாலிபர்களும் உள்ளே அடங்குவார்கள். அப்படி இந்த போஜனம் வரும்போது இந்த தானியேலும் அவனை சேர்ந்த வாலிபர் கூட்டமும் யூதர்கள் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த போஜனம் எங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே இருக்கிறது, நாங்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உடையவர்கள், எங்களை ஒருத்தனும் அடிமைப்படுத்த முடியாது. ஆமீன் சொல்லுங்க. ராஜ போஜனம் எப்படிப்பட்ட போஜனம் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, பாபிலோனில் 2 விக்கிரகம், பயங்கரமான விக்கிரகம். ஒன்று பேல், இன்னொன்று நேபோ. இந்த பேல் எப்படிப்பட்டது அப்படின்னா, த டைட்டி ஆஃப் சீஃப். அதாவது இது பார்த்தீங்கன்னா கடவுள்களுக்கெல்லாம் ரொம்ப சீஃப். ஏன்னா பாகால் இருக்கான் இல்லையா, பாகால். நீங்கள் வேதத்தில் எங்கே எடுத்துக்கினாலும், வேதத்தில் மட்டுமல்ல, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த சம்பவங்கள் உலகத்தில் எல்லா மூலையிலையும் இந்த பாகால் ஏதோ ஒரு விதத்தில் வேலை செய்வான். இந்த பால் தான் பேல். பேல் ஏசாயா 46:1 வாசித்தது பேல் பணியும் நேபோ குனியும். ஆமேனா. அந்த விக்கிரகம் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த பாபிலோனில் தான். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் கவனிங்க, இது புரியணும் உங்களுக்கு. இந்த பேல் அவர் தான் சீஃப் காடு, அவர் தான் எல்லாத்தையும் தலைமை வகுக்கிறவர். ஆனால் நேபோன்ற ஒரு விக்கிரகம், இந்த நேபோ என்ற விக்கிரகம் எப்படிப்பட்டதுன்னா லிட்ரேச்சர், அதாவது இலக்கிய, எழுத்து, ஞானம், சயின்ஸ், லேர்னிங் அண்ட் டீச்சிங், இதுக்கெல்லாம் இந்த கற்றுக்கொள்ளுதல், ஞானத்தை கொடுப்பது, இதெல்லாம் யாரு அப்படின்னா நேபோ. அதான் நேபுகாத் நேச்சார், ஆபேத் நேகோ. ஆமேனா. இந்த பேர்லாம் எங்க வருது அப்படின்னா இங்கிருந்தா வருது. ஆக இவர்களுக்கு டெய்லி இந்த நேபோ விக்கிரகத்துக்கிட்ட நல்ல பூஜை எல்லாம் பண்ணி, நிறைய பலிகள்லாம் செலுத்தி, அந்த போஜனத்தை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த வாலிபர்களுக்கு இந்த நேபுகாத் நேச்சார் கொடுக்கிறார். என் கடவுளே, என் நேபோவே, நீ இவங்களுக்குள்ள போ. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆமேனா. யார் ராஜ்யம் உயர்ந்திருக்க வேண்டும். ஆமேன். என் ராஜ்யம் உயர்ந்திருக்க நேபோ, நீ இவர்களுக்குள்ளே போ. அப்போ இது நல்லா தெரிந்த தானியேல் போய் சொல்றாரு, என்னால் உங்களுக்கெல்லாம் அடிமையாக இருக்க முடியாது. ஆமீன் சொல்லுங்க. ராஜாவின் கட்டளையை மீறினால், நல்லா கவனிக்கணும், ராஜாவின் கட்டளையை மீறினால் தலை துண்டிக்கப்படும். இந்த போஜனத்தை கொடுத்து பராமரிக்க வேண்டிய அந்த அதிகாரி அவன் என்ன சொல்றான் பாருங்களேன், ராஜாவின் கட்டளையை மீறினா என் தலை துண்டிக்கப்படுமே. இப்போ இந்த வேலை செய்கிறவனுக்கே இப்படின்னா எங்களுக்கு இந்த போஜனம் வேண்டாம் என்று சொல்லுகிற இவர்களுக்கு என்ன வரும்? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். தானியேல் புத்தகத்தில் எல்லா திருப்பிகளும் 1வது அதிகாரத்தில் அவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பிரதானிகளின் தலைவனாகிய இந்த மேல்ஷார் ஒரு காரியத்தை சொல்றாரு. அங்க வாசிக்க பார்க்கலாம். 10ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவாரே என்றார். உங்க முகம் பிரகாசிக்கலன்னா, நீங்க ராஜ போஜனத்தை புசித்தால் தான் உங்க முகம் பிரகாசிக்கும். ஏன்னா நீங்க ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் ஞானிகள், நீங்கள் கல்விமான்கள், நீங்கள் எல்லா விதமான ரகசியங்களையும் அறிகிற ஆவி மண்டலத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மகிமைக்குள் இருக்கிறீர்கள்.
நீ இப்போ வந்து இந்த ராஜ போஜனம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறாய். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் எதற்குமே அடிமைப்பட முடியாது. ஆமேனா? அது எந்த ராஜாவானா இரு, நீ யாரானா இரு, நாங்கள் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறோம். தேவனே மகிமைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். இந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட இந்த விக்கிரகத்தினுடைய ஸ்பிரிட், இந்த விக்கிரகம் கொடுப்பதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி அங்கே போய் தைரியமாய் சொல்றதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க தேவ ராஜ்யத்தில் இருக்கிறீங்களா அல்லது உலக ராஜ்யத்தில் இருக்கிறீங்களா? நீங்க தேவ ராஜ்யத்தில் இருப்பீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் உன் வஸ்திரம் வெள்ளையாதான் இருக்கும், உன் தலையில் இருக்கக்கூடிய இந்த அபிஷேகம் குறையாதான் இருக்கும், உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் உனக்கு இருக்கும். ஆமென். நீ எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தாலும் பரவாயில்லை, உன் போஜனம் எனக்கு வேண்டாம். எவ்வளவு தைரியம் ஐயா! ஆமென் சொல்லுங்க. இங்க வந்து சொல்றான், நீ இப்படி சொல்லிடுறப்பா, எனக்கு போஜனம்லாம் வேணான்னு சொல்ற, இதை நான் உங்களுக்கு கொடுக்காம போயிட்டேன்னா, உங்க முகம் பிரகாசிக்கலைன்னா, நீங்க இந்த சாப்பாடுலாம் சாப்பிடலாம், நீங்க நோஞ்சா மாதிரி ஆயிடுவீங்களே. ராஜா போஜனத்தை சாப்பிடலன்னா உங்களுடைய சரீரத்தில் பலவீனம் இருக்குமே. அப்ப ராஜா என்ன பார்த்து என்ன கொன்னு போட்டு தலையை வெட்டிடுவாரு. நான் என்ன செய்யறது? அதுக்கு தானியேல் சொல்றாரு, அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்சார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளை கொடும், மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 10 நாள் எங்களுக்குள்ள தேவ ராஜ்யம் இருக்கிறது, தேவனுடைய மங்காத அபிஷேகம் இருக்கிறது. நாங்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, நீங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? கொஞ்சம் நெளிஞ்சு இருக்குதா அல்லது ஒரே நேரா அப்ரைட்டா? என் தேவ ராஜ்யத்துக்கு என்று நான் வாழ்கிறேன், என் தேவ நாமத்துக்கு மகிமைக்கு நான் வாழ்கிறேன், நான் என் தேவனுக்கு சாட்சியாக தேவ ராஜ்யத்துக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் உங்களால் சொல்ல முடியுமா? அன்பானவர்களே, உங்க எல்லாரையும் தான் கேட்குறேன். வேலை ஸ்தலத்தில் ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை, நண்பர்கள் மத்தியில் ஒரு வாழ்க்கை, சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கை. தயவு செய்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை அதற்காக அழைக்கவில்லை, அவர் ராஜ்யத்துக்காக அழைத்திருக்கிறார். அவர் உங்கள் எல்லாரையும் குறித்து ஒரு மேன்மையான திட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் விட மேலாய் அவர் உங்களை குறித்து நினைத்திருக்கிறார். ஆனால் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருந்தா தான் ஒருத்தனை உன்னை அசைக்க முடியாது. ஏன்னா அது மங்காத அபிஷேகம். உன் தலையில் இருக்கக்கூடிய எண்ணெய் குறையவே குறையாது, உன் வஸ்திரம் கரைபடாது. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? எங்களை செக் பண்ணி பாரு. என்ன தைரியம்! காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எங்களுக்கு இருக்குது, இந்த போஜனம் அல்ல. மா கவனிக்கிறியா? இன்னைக்கு நிறைய பேர் பணம் என்கிற மாயைக்குள்ள மாட்டிக்கணும். பணமா நம்மளை நடத்துது, பணமா நம்மளை நடத்துதுன்னு கேட்குறேன். தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளோ தெரியுமா? IMFல எவ்வளோ வாங்கிறது தெரியுமா? இந்தியா எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு? தமிழ்நாடு எவ்வளோ கடங்காரம் தெரியுமா? கடங்கார தேசத்தில் இருக்கிறோம் நம்ம. தயவுசெய்து சொல்கிறேன், பணம் தான் நம்ம நடத்துதுன்ற மாயை விட்டு வெளியே வாங்க. என் தேவன் என்னை நடத்துகிறார். ஆமேனா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், எப்படிப்பட்ட சட்டம்? உங்க முகங்கள் வாடி போய் இருக்குதுன்னு தெரிஞ்சாவே ராஜா என் தலையை வெட்டிடுவார். அப்போ இவங்க சாப்பிடலன்னா இவங்களுக்கு என்ன நடக்கும்? இவங்க இந்த சாப்பாடை சாப்பிடல என்ன நடக்கும்? சரி, வேற டெஸ்ட் பண்ணிக்க. எங்களுக்குள்ள அபிஷேகம், ஹல்லேலூயா, எங்களுக்குள்ள விசேஷித்த தேவனுடைய அபிஷேகம். நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். எங்களை கட்டெல்லாம் முடியாது, எங்களை பெரம்படிக்கெல்லாம் முடியாது, எங்க தோல் மேல வச்சு நுகத்தெல்லாம் வைக்க முடியாது. நீ சொல்ற இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது. என்ன செக் பண்ணிக்க, நாங்கள் எல்லாம் தேவனுடைய ஜனங்கள். ஆமென். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோபுவின் புத்தகம் 39வது அதிகாரம். யோபுவின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்.
காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார், தானியேல் காண்டாமிருகம். ஆமென் சொல்லுங்க. அசரியா, மீஷாவேல், அனனியா காண்டாமிருகம். அவங்கெல்லாம் உனக்கெல்லாம் அடிமை கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்குள்ள மங்காத அபிஷேகம் இருக்கிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய சந்ததி. எந்த இடத்துல இருந்தாலும் வஸ்திரம் கரைப்படாது. இவருடைய வஸ்திரம் வெள்ளையா தான் இருக்கும். இந்த காண்டாமிருகம் உங்ககிட்ட இருக்குது, சம்மதிக்க மாடா. ஞாயிற்றுக்கிழமை வேலைன்னு சொல்லுவேன், நீ சொல்றதுக்கெல்லாம் பணிய முடியாது. தேவனை நான் ஆராதிக்க போகணும் சொல்ல முடியுமா? உன் சொந்தக்காரர் இந்த மாதிரி ஒரு விக்கிரக ஆராதனை நீ வந்தே ஆகணும், நாங்களாம் வர முடியாது சொல்ல முடியுமா? யாருக்குப்பா இந்த காண்டாமிருகத்தின் பலன் இருக்கு? காண்டாமிருகத்துக்கு முன்னாடி அது புத்தி கூர்மை உடையது, அது மன தெளிவு உடையது. ஏறக்குறைய 2000 கிலோ. ஆனால் மூளை பார்த்தா வெறும் 400 கிராம் ரேஷியோவில் பாலூட்டியில். அதுதான் விசேஷித்த ஸ்பெஷல் ஸ்பிரிட். உள்ளான எங்களுடைய புறம்பான மனுஷனானது செத்தும், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற அனுபவம் தான் காண்டாமிருகத்தின் பலன். இதுவே தேவ ஜனத்தின் பலன். நாங்கள் எங்கேயும் கரப்பட மாட்டோம், நான் யாருக்கும் அடிபணிய மாட்டோம். எங்களுக்குள்ள தேவ ராஜ்யம் இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் எங்களுக்குள் இருக்கிறது. அது என் தலையில் குறையாது, அது மங்காது, அது என்றென்றைக்கும் எரிந்து கொண்டே இருக்கும். இந்த நேபோ அல்ல ரகசியங்களை வெளிப்படுத்துவது. என்ன, நேபுகாத்நேச்சார் எப்பவுமே பார்த்தோன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலேயே இருக்கிறவர். அப்படியே இந்த அப்படியே கற்பனையிலேயே உலாவுறவர். அப்படியே தன்னை ஒரு பெரிய ராஜாவாக உயர்த்த வேண்டும் என்கின்ற எண்ணத்திலேயே இருக்கிறவர். நல்ல கவனிங்க. நேபோ என்றால் ப்ராஃபெட் என்ற அர்த்தம். ப்ராஃபெட், தீர்க்கதரிசி. அது ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த நேபோ ஒரு குறி சொல்கிற ஆவி. அது இந்த நேபோவுக்கு முன்னாடி நாங்கள் பணிந்து விடுவோமா? நாங்கள் காண்டாமிருகண்டா. அல்லேலூயா, நாங்கள் காண்டாமிருகம். இப்போ ஆண்டவரே கேள்வி கேட்கிறார், யோபே, நீ காண்டாமிருகத்தை உன்னிடத்தில் சேவிக்க என் தேவனையே அல்லாமல் வேறு ஒருவரையும் நாங்கள் சேவிப்பது இல்லை. அவரே ராஜாதி ராஜா, அவரே கர்த்தாதி கர்த்தா, இயேசுவே தேவன், இயேசுவே ராஜா, இயேசுவே மகிமைக்கு பாத்திரர். அவருக்கு முன்பதாக நாங்கள் பணிவமே தவிர வேற எங்க பணிய மாட்டோம். ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? ட்ரெஸ்ஸை கூட இவங்க மாத்தலை. ஏன்னா நேபுகாத்நேச்சார் தூக்கி 7 மடங்கு சூழில போடும்போது அவளுடைய அங்கியோடும் அவருடைய நிசார்களோடும் அவளுடைய பாகையோடும், யூதனுடைய அடையாளம் பாகை. ஆபிரகாம் அந்த பாகை எடுத்து தலையில் போட்டுக்கினாரு. அந்த பாகையோடு கட்டி போடுறாங்க. அப்படின்னா ட்ரெஸ்ஸை கூட நாங்கள் மாற்ற மாட்டோம். எங்கள் வஸ்திரம் வெள்ளையாக தான் இருக்கும். எங்கள் தலை மேலே இருக்கிற அபிஷேகம் மங்காது. எங்கள் தலையில் இருக்கிற அபிஷேகம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். நாங்கள் தேவ சந்ததி, உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் இவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஐயோ, அவன் பிரமிச்சு சொல்றான், எப்படா இந்த உலக வல்லரசு கிட்ட இருந்து இவன் வெளியே வந்தான்? இப்ப பாபிலோன் கிட்ட ஏன் போயிருக்கிறான் தெரியுமா? நீ எங்க இருந்தாலும் என் ஜனம் நிரூபிக்கிறதுக்கு தான் பாபிலோனுக்கு போனாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா காலங்கள் மாற மாற, டெக்னாலஜி மாற 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 என்ன பண்ணுனா அரசியலுடைய பலம் பயங்கரமா இருக்கும். ஆமெனா. அதாவது எகிப்தினுடைய சாம்ராஜ்யம் வேறு, பாபிலோன் சாம்ராஜ்யம் வேறு. பாபிலோன் சாம்ராஜ்யம் பார்த்தோன்னா எகிப்தை விட பயங்கர டெக்னாலஜியில் அவ்வளோ டெவலப்மெண்ட்டு. ஆக எந்த காலத்துக்கு போனாலும் என் ஜனங்கள் தான். ஏன்னா இவங்க காண்டாமிருகம், இவங்களெல்லாம் அடிமைப்படுத்தவே முடியாது. ஆமேனா, அல்லேலூயா. தன் தாயும் தகப்பனையும் பார்த்து நீ யார் என்று கேட்கிறவர்கள், தங்கள் சகோதரரை பார்த்து அந்நியர் என்று சொல்லுகிறவர்கள். ஏனென்றால் தேவனுடைய ஊரிமும் தும்மிமும் அவர்கள் கையில் இருக்கிறது. அதனால இங்க கேட்கிறாரு, நீ காண்டாமிருகத்தை எடுத்து நீ உன்னை சேவிக்கும்படி உன்னை சம்மதிக்க வெப்பியாடா நீ காண்டாமிருகத்தை. இவங்க சம்மதிக்க மாட்டாங்க. பருப்பை குடுறா, இலைக்கறியை குடுறா. இந்த போஜனம் எல்லாருக்கும் ஒரு மாய என்ன, நான் நல்லா இப்போ நிறைய பேர் க்ரீம் எல்லாம் வாங்கி மூஞ்சில் அப்பிக்கின்னு, இங்கே எல்லாம் காதை குத்திக்கின்னு, இதெல்லாம் அழகு, இதெல்லாம் வேண்டாம். இதுங்களுக்காக ஒரு நினப்பு.
என்னது இது மாதிரிலாம் போட்டு இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணோம்னா நாங்களாம் ரொம்ப அழகாக காட்சி கொடுப்போம். அது இல்லைங்க, தேவ ராஜ்யம்தான் உன் அழகு. ஆமேனா, உன்னை உயர்த்துகிற தேவன். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போகாம அங்கே சொல்றாரு பாருங்களேன், காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ, அது உன் முன்னணிக்கு முன்பாக ராத்தங்குமோ. எப்பா உன் முன்னணை உன் வராண்டாவில் கொண்டு வந்து நீ கட்டி வைப்பியா? படைசால்களை உழ நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரியிலே பூட்டுவாயோ, அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமோ. அது அதிக பலம் உள்ளது என்று கண்டு, ஆமெனா, காண்டாமிருகத்துக்கு அதிக பலம். எல்லா இடத்திலும் தேவனையே மகிமைப்படுத்தும், தேவ ராஜ்யத்தையே வெளிப்படுத்தும். அது மங்காத அபிஷேகம், அது மகிமையின் அபிஷேகம், அது தேவ பிள்ளை. அது உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் சந்ததி. அது தேவனோடும் மனிதனோடும் போராடி ஜெயத்தை பெற்ற சந்ததி. அதிக பலன், அது மங்காத அபிஷேகம். அது விளக்கு என்னென்னைக்கு எரியும். ஆமெனா, அது அதிக பலம் உள்ளது என்று நீ நம்பி அது நேரத்தில் வேலை வாங்குவியோ, அதுக்கிட்ட நீ வேலை வாங்குவியாடா. அப்புறம் உன் தானியத்தை அது உன் வீட்டில் கொண்டு வந்து உன் களஞ்சியத்தில் சேர்க்கும் என்று நீ அதை நம்புவியோ, உன்னால ஒண்ணுமே முடியாதுடா. இந்த கிறிஸ்தவங்களாம் நீங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் தனியாவே இருப்பாங்க. ஆமேனா, எங்கேயுமே வேறு பிரிஞ்சே இருப்பாங்க. அதுதான் அவன் சொல்றான், பிழையாம் சொல்றான் இல்லையா. இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? இது என்ன பண்ணுது? இது ஜாதிகளோட கலவை தனியா இருக்குது. இது தேவ ராஜ்யத்தின் சந்ததி. ஆமேன். நீ முதலாவது யாரை தேடுற? நீ காலையில் உன் வீட்டில் ஜெபம் நடக்குதா? இப்போ பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. காலையில் எழுந்து உன் பிள்ளை தலை மேலே கை வச்சு டெய்லி ஜெபம் பண்ணு. ஸ்கூலுக்கு போகும்போது உலகத்தில் போகிறாங்க, அங்கே தாறுமாறான காரியங்கள் நடக்கிறது. அங்கே எல்லாம் போய் மாட்டிக்க கூடாது. உன் பிள்ளைங்க பெற்றவங்க நீங்கள் எல்லாம் இப்போ வேலைக்கு போகிறீங்க, ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் தான் உங்கள் பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்கிட்ட டெய்லி தலைமையில கை வச்சு, அப்பா இருந்தால் சண்டை, நீ பண்ணுன்னு அப்பா அம்மாக்குள்ள. அப்பா இருந்தாருன்னா காலையில் எழுந்து வேலைக்கு போகிறதுக்குள்ளே பிள்ளைங்களை கூட்டினது வந்து உட்கார வச்சு, ஆண்டவரே என் பிள்ளைய இன்னைக்கு உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறம்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு வேலைக்கு போ. அப்படி அப்பாவுக்கு ஒரு நாள் முடியலையா, அம்மா ஜெபம் பண்ணு. அம்மாவும் வேலைக்கு போறியா? 2 பேரில் யார் வந்து முன்னாடி எழுந்துக்கிட்டு பிள்ளைங்களாம் எழுப்பி தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணி அவங்கள அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க. ஏன்னா உலகத்தில் உங்களை கரைபடக்கூடாது. உங்கள் ஜெபம் தான் உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றும். நீங்கள் தேவ ராஜ்யத்தில் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வளர்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் நல்லா வாழ்த்தி அனுப்புங்க. ஏன்னா இவங்க யாரு கூடயுமே எந்த உலகத்திலுமே கரைபடக்கூடாது. தேவ பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ளே வர வேண்டும். ஆமேனா. இப்போ என்ன நடந்துச்சு? 10 நாள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா எல்லாருடைய முகத்தை விட இவருடைய முகம் பிரகாசமாகவே இருக்கிறது. ஏன்னா மங்காத அபிஷேகம், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறது. ஆமேனா. எடுத்து வாசிக்க போல தானியேல் புத்தகத்தில் 15 வசனம் வாசி. 1:15. 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா வாலிபர்கள் இந்த நேபோவினுடைய அந்த விக்கிரகத்தினுடைய அந்த பலிகளை சாப்பிட்ட மற்ற வாலிபர்களை விட இந்த வாலிபருடைய முகம் பிரகாசமாகவே இருந்தது. ஏன்னா இது மங்காத அபிஷேகமையா. கையை தட்டி மகிமை செலுத்துங்கப்பா. இது மங்காத அபிஷேகம். இது போஜனத்தில் வர அபிஷேகம் அல்ல, மாம்சிக போஜனத்தில் வர அபிஷேகம் அல்ல. தேவன் கொடுத்த ஆவியின் போஜனமாகிய கிறிஸ்துவை அவர்கள் புசித்தவர்கள். இவர்கள் முகங்கள் எப்போதுமே பிரகாசமாக தான் இருக்கும். அதனால அவங்க புஷ்டியாகவும் இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் இந்த நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரும் வாங்கப்பா, பாபிலோனில் இருக்கிற ஞானிகள், அப்புறம் தீர்க்கதரிசிகள், ஜோசியக்காரர்கள், அப்புறம் யார் அவங்க நிறைய மந்திரக்காரர்கள், இவங்க எல்லாம் வாங்க, எல்லாரும் சோதிக்க போறோம். 3 வருஷம் கழிச்சு சோதிச்சு பார்த்தா மற்ற எல்லாரையும் விட இந்த 4 பேர் மாத்திரமே. வாசிங்க 19, நேரம் இல்லை, வேகமா வாசி. ராஜா அவர்களோட பேசினார். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் ராஜசமூகம் நின்னது? எல்லாம் சொல்லு, யார் ராஜ சமூகத்தில் நின்னது? மறுபடியும் கேட்குறேன், யார் ராஜ சமூகத்தில் நின்றது? தானியேல்,
அசரியா, அனனியா, மிஷாவேல் என்கின்ற இவர்கள் தான் தேவனுடைய ராஜ சமூகத்தில் நின்றார்கள். காரணம், இவங்க தேவ ராஜ்யத்தில் இருக்கிறதுனால. ஆமேனா? சரி நீ கொடுக்கறத கொடு, நாங்கள் சாப்பிட்றத சாப்பிட்றோன்னு சொல்லி புத்தியே இல்லாமல், என்ன இல்லாமல், புத்தி கூர்மையே இல்லாமல், தெளிந்த புத்தி இல்லாமல், என்ன இல்லாமல், தெளிந்த புத்தி இல்லாமல் இவங்க போயிட்டு உலகத்தில் கலந்து கரைபட்டு போயிருப்பாங்கன்னா இவங்களுக்கு மக்குங்களாக தான் இருந்திருப்பாங்க. ஒன்றுமே ஏறி இருக்காது. ஆனால் அவங்க அப்படி அல்ல. இவர்களுக்குள்ள கிறிஸ்துவின் ராஜ்யம், இயேசு கிறிஸ்துடைய மகிமை, தேவனுடைய அந்த வல்லமை இவர்களுக்குள்ளே இருந்தபடினாலே எல்லாவற்றிலும் அவர்கள் 10 மடங்கு சாமர்த்தமா. வாசிப்பால 20 வசனம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தர். 10 மடங்கு எல்லாரையும் விடையும் எத்தனை மடங்கு சமர்த்தர்? 10 மடங்கு சமர்த்தர். நல்ல கவனிங்க, எல்லா பிள்ளைங்களும் படிப்பாங்க. ஆனால் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிள்ளைங்க விசேஷத்த ஞானம் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ டெய்லி உன் பிள்ளை தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பெத்தவங்க, என் பிள்ளை உங்க ராஜ்யத்தில் இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி அங்கே அனுப்புங்க. எல்லாருடைய விசேஷத்த ஞானத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள் நிரப்பப்படுவார்கள். இனிமே வரப்போகிற நாட்கள்லாம் நம்ம பிள்ளைங்களை இன்னும் நல்ல மார்க் எடுத்து நல்ல இயேசப்பா நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். ஆமேனா? நல்ல அந்த பிள்ளைங்க மேலே ஒரு ஞானத்தை வச்சு அனுப்புங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கொஞ்ச நாள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு கனவு வருகிறது. ஏன்னா அவர் எப்பவுமே கனவு உலகத்தில், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ரொம்ப டீப்பாக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் தான் இந்த நேபுகாத் நேச்சார். மகனை இப்போ தான் ஒரு சேலஞ்சு பண்ணுறாரு. இங்கே வாங்கடா. இந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு பயங்கரமான பயம் வந்துருச்சு இந்த கனவை கண்டுட்டு. இந்த கனவை கண்டுட்டு உடனே எல்லா ஜோசியர், 3 வருஷம் ட்ரைனிங்கு. எத்தனை வருஷம் ட்ரைனிங்கு? நல்லா தின்னானுங்க. ஆமேனா? நல்லா ராஜா போஜன் சாப்பிட்டானுங்க. நல்லா ராஜா போஜனத்தை அனுபவிச்சிங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன். இப்போ நான் ஒரு கனவு கண்டேன், ஒரு சொப்பனை எனக்கு வந்துச்சு. அந்த சொப்பனத்தை கண்டு விட்டு நான் கலங்கி நிற்கிறேன். அது அவ்வளவு பெரிய பயங்கரமாக இருந்துச்சு. நான் கண்ட சொப்பனத்தை நான் வெளியே சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லணும். கவனிக்கிறீங்களா? நான் கண்ட சொப்பனத்தை நான் சொல்ல மாட்டேன். யார் சொல்லணும்? நீங்களே தான் சொல்லணும். இவங்க நல்லா கவனிக்கணும். இது யாரால முடியும்? நீ கண்ட சொப்பனத்தை நான் எப்படியா சொல்ல முடியும்? இவங்க எல்லாம் போய் கேட்குறாங்க, இந்த சாஸ்திரிகள், இந்த ஜோசியர், இவங்கெல்லாம் போய்ட்டு, ஐயா நீ கண்ட சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்கள் அதுக்கு அர்த்தம் சொல்கிறோம். அதெல்லாம் முடியாது. நான் கண்ட சொப்பனத்தை நீங்களே சொல்லணும். நீங்கள் அதுக்கு தானே உங்களை ட்ரெயின் அப் பண்ணேன், அதுக்கு தானே நேபோவுடைய ஆவியை உங்கள் மேலே இறக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு நினப்பு. அதனால் நீங்கள் இதை சொல்லலைன்னா நீங்கள் ட்ரெயின் அப் ஆவனீங்க பாருங்க, ராஜா அரண்மனையில் பயிற்சி எடுத்தீங்க பாருங்க, எல்லாருடைய தலைகளையும் நான் துண்டித்து போடுவேன் என்று சொல்லி பயங்கரமான ஒரு தீவிரமான கட்டளை வந்து விட்டது. அதுக்கு உள்ளே இருந்த தானியேலும் அவர் நண்பர்களுக்கும் அந்த கட்டளை உட்படும். ஆமேனா இல்லையா? ஆக உடனே என்ன செய்றாங்கன்னா, எல்லா ஜோசியரையும் சீக்கிரமாக கொன்று தீர்க்க வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா ராஜாவுடைய கட்டளை அவ்வளவு தீவிரமாக இருந்தது. உடனே தானியேல் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்கள் ஏங்க இவ்வளோ சீக்கிரமாக அவசரப்படுறீங்க? மறைபொருள்கள் எல்லாம் வெளிப்படுத்துவது என் தேவனுடைய வேலை. ஆமேனா? அது என் தேவனுடைய வல்லமை. அவர் அதுக்கு தான் இருக்கிறாரு. எல்லா ராஜ்யமும் அவர் கையில் இருக்குது. நானும் என் நண்பர்களும் போய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ராஜாவை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. அவர் என்ன கனவு கண்டாரோ அந்த கனவை, அந்த மறைபொருளை என் தேவன் எனக்கு வெளிப்படுத்த அவர் வல்லமையும் போதுமானவர். ஆமேனா? நாங்கள் அவர் ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம். அவர் தான் ராஜாதி ராஜா, அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அங்கே அந்த பிரதானி கிட்ட போய் அவர் கேட்டு ஆரியோகோட பேசி ஞானமாய் பேசி வெயிட் பண்ணு சொல்லி இவர் போய் தேவசமர்ப ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த நேபுகாத் நேச்சாருக்கு என்னப்பா சொப்பனத்தை நீங்கள் காண்பித்தீங்க, அந்த சொப்பனத்தை எனக்கு விளக்கப்படுத்துங்க, அதுக்கான அர்த்தத்தை எனக்கு கொடுங்க. ஏன்னா தேவன் கையில் தான் எல்லா ரகசியமும் இருக்கிறது. எல்லா ரகசியங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆமேன் சொல்லாமா?
அதே போல தானியேல் போய் அங்கே ஜெபம் பண்ணி நிற்கும் போது ஆண்டவர் எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிறார். அந்த நேபுகாத் நேச்சாருக்கு என்ன சொப்பனம் வெளிப்பட்டுச்சோ அதே சொப்பனத்தை தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்து அதுக்கான அர்த்தத்தையும் தானியேலுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. உடனே தானியேல் ஆண்டவரை, இயேசு ராஜாவை, சர்வ வல்லவரை எப்படி துதிக்கிறார் எடுத்து வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தில் அதில் 19 வாசிங்க பார்க்கலாம். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. கரங்களை ஒருத்தர் ஆமென் சொல்லாமா? தேவனுடைய கரத்தில் நம்ம அடங்கி இருப்போமே ஆனால் மறைபொருள்கள் தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உடையவர். இந்த தேவனுடைய மறைபொருள்கள்லாம் யாருக்கு வெளிப்படும் அப்படின்னா, தேவனுடைய அபிஷேகம் பெற்ற, தேவனுடைய மங்காத அபிஷேகம் பெற்ற அவர்களுக்குத்தான் இந்த மறைபொருள் வெளிப்படும். தேவனுடைய ரகசியம் யாருக்கு வெளிப்படும்? சங்கீதம் 25 அவருக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரகசியம் வெளிப்படும். எடுத்து அந்த வசந்த வாசி 25ஆம் சங்கீதத்தில் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா ரகசியத்தையும் தேவன் யாருக்கு வெளிப்படுத்துறாரு? அவருக்கு பயந்தவர்களுக்கு. அவருக்கு பயப்படுகிற பயம் என்பது என்ன வாசனை? எல்லாம் சொல்லுங்கப்பா. தேவனுக்கு பயப்படுற பயம் என்ன வாசனை? உகந்த வாசனை. அந்த உகந்த வாசனையை தேவன் எப்படி முகருகிறார்? சுகந்த வாசனையாக. அது எப்படி? தன் சகோதரர்களுக்காக பலியாகிற அந்த அனுபவம். இந்த ரகசியத்தை எல்லாம் வாங்கி என் சகோதரர்களுக்கு நான் கொடுக்குறேன்னு கொடுக்குறாங்க பாருங்களா. இதில் தான் இந்த சுகந்த வாசனையை தேவன் முகருகிறார். ஆமேனா? அப்போ தானியேலுக்கு இந்த ரகசியம், இன்னொருத்தர் கண்ட கனவுன ரகசியம், அந்த நாட்கள்லாம் மறைபொருள்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும், அதெல்லாம் வெளிப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம சபையில் நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்க. இந்த காணிக்கையெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? நீங்கள் கொடுக்குற காணிக்கை யாருடைய ராஜ்யத்தில் கொடுக்குறீங்க? இல்லை வாயத்தன்னு சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் கொடுக்குறீங்க. இந்த காணிக்கை எல்லாம் கணக்கில் வருது. சத்திய வேதம் புதிய ஏற்பாட்டு காலத்தில், புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். சத்தியம் மாறாது. புதிய ஏற்பாட்டு காலத்தின்படியே தேவன் சொல்கிறாரு, நீங்கள் கொடுக்குற ஊழியக்காரனுக்கு எப்படி காணிக்கை கொடுக்கணும் தெரியுமா? ஆரம்ப நாட்கள் எல்லாருமே காணிக்கை கொடுக்குறாங்க, நாங்களும் காணிக்கை கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஏதோ காணிக்கை கொடுக்கணுமா. சரி, கர்த்தர் கொடுத்தா நமக்கு நிறைய திருப்பி கொடுப்பார், நிறைய ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்கள் என்ன விதைக்கிறது அறுப்பீங்க, அதெல்லாம் இந்த பூமிக்குரிய காரியத்தின்படியே நீங்கள் என்னென்னலாம் கேட்கல அதெல்லாம் கொடுப்பாரு. ஆனால் ஒரு உண்மையான காணிக்கை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, மறைபொருள் வெளிப்பாடுகளுக்கு தான் காணிக்கை. அதுதான் சுகந்த வாசனை. அது அந்த அந்த காணிக்கை கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது காணிக்கையை பற்றி பேசும்போது ஏதோ முகசூலிக்கிற மாதிரி இல்லைன்னா காரியம் இல்லை. அதுதான் உங்களுக்கான நன்மையே. அதுதான் அது எவ்வளோ பெரிய மகிமை என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உகந்த வாசனை, சுகந்த வாசனையே காணிக்கை. நீங்கள் செலுத்துகிற காணிக்கையில் இருக்குது. இதெல்லாம் கணக்கில் இருக்குது. நீங்கள் எவ்வளவு கொடுத்தீங்க, நீங்கள் எவ்வளவு தசமபாகம் கொடுத்தீர்கள், காணிக்கை கொடுத்தீர்கள். தசமபாகம் காணிக்கைனா என்ன, இதெல்லாம் நம்ம எப்படின்னா பார்த்தாச்சு. இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி உலகத்தில் டேக்ஸ் எல்லாம் இருக்குதோ அதே போல் தேவ ராஜ்யத்தில் காணிக்கை தசமபாகங்கள்லாம் உண்டு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் காணிக்கை எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுதுன்னா, தேவனை பற்றின அந்த ரகசியங்களை என் ஊழியக்காரர் வெளிப்படுத்துகிறாரே, என் ஊழியக்காரர் மூலமாக இந்த வெளிப்பாடுகள் வருகிறதே என்று சொல்லி அன்பு கூர்ந்து அவருடைய தேவைகள் என்னென்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். அதன் அடிப்படையில் கொடுக்கிற அந்த காணிக்கைகள் எல்லாம் தேவன் மகிமையில் உங்களுக்கு கொடுப்பார் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசி. ஏன்னா ரகசியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? தேவ ரகசியம். பிலிப்பியர் நிருபம் எடுத்து வாசிக்க ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான சத்தியம். 4ஆம் அதிகாரம் 15 வாசிக்க பார்க்கலாம். 4:15.
மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை. இந்த பிலிப்பு சபையார் ஒரு ஏழ்மையான சபை, ஒரு மிடில் கிளாஸ் சபை தான். ஆனால் நல்ல ஆவியில நிறைந்திருக்கிற ஒரு சபை. இவர்கள் தேவ ராஜ்யத்துக்காக ஏங்கினவர்கள். தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினவர்கள். இவர்கள் தேடின இந்த தேடுதலை அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்பாடுகளை கொடுத்தார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடுகளை அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்தார். இந்த பிலிப்பு சபையார் மிகுந்த ஏழ்மையான சபையாக இருந்தாலும் அவருடைய இருதயத்துக்குள்ள தேவ ராஜ்யத்தின் மேல் இருந்த வாஞ்சையினாலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இவர்கள் காணிக்கைகளை அனுப்பி வெளிப்பாடுகளுக்காக அப்படி கொடுத்து அவரை தாங்கினார்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டு நல்லா கவனிங்க. கண்ணை மூடிக்குன்னு தசம வாக்கு கொடுத்துட்டு போறதல்ல. இது நல்லா கவனிங்க. எல்லாமே நல்லதுங்க. நம்ம ஒரு காரியத்தை சொல்றோம்னா அப்போ இது கெட்டதா அப்படின்னு அல்ல. அதை விட மேலே வரணும். ஏதோ கண்ணை மூடிக்குன்னு நானும் காணிக்க தசம கொடுத்துட்டு போறேன் என்பது ஒரு ஸ்டேஜ். ஆனால் சபையில் என்ன ஊழியக்காரன் என்ன ஸ்டேஜில் இருக்கிறாரு? அவருக்கு இப்போ என்ன தேவையாக இருக்குது? என்ன இப்போது அவர் குறைச்சல் இருக்கிறாரு? ஏன்னா இவைகள் எல்லாம் நல்லா உட்காந்து அந்த ஆவியினுடைய கனெக்ட் இதெல்லாம் சத்தியம்தான் சொல்லுது. என் குறைச்சலை அந்த இவர்கள் கண்களுக்கு அப்போஸ்தலருடைய அந்த குறைச்சல் தென்பட்டது. காரணம் ஏன்னா இவங்க தேவ ராஜ்யத்தில் இணைந்திருக்கிறார்கள், இசைந்திருக்கிறார்கள். அதனால் தான் இவர் எனக்கு தேவை, இவர் பேசுகிற வெளிப்பாடுகள் எனக்கு தேவை என்கின்ற அந்த வெளிச்சம் இவர்களுக்கு கிடைத்தது. தொடர்ந்து வாசிக்கலாம். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே உங்கள் அக்கவுண்ட் எங்க இருக்கு? ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு புரியல. நீங்கள் தேவரா இப்போ கண்ணை மூடிக்கின்னு வந்துடுறீங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியல. நீங்கள் ஏசப்பா ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. ஆமேனா? நீங்கள் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் கொடுத்த கணக்குக்கு பலன் இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கொடுத்த என்ன என் குறைச்சல் என்னன்றதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கடா. நீங்கள் ஏன்னா என்னுடைய வெளிப்பாடுகள் உங்களுக்கு தேவைப்பட்டது. ஏன்னா சபையை குறித்த ரகசியம், கிறிஸ்துவை பற்றின ரகசியம் முழுக்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் வெளிப்பட்டது. ஆக அந்த வெளிப்பாடுகளை குறித்த அந்த ஒரு மகிமை உங்களுக்குள்ள இருந்துச்சு. அதனால உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நான் நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனை. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உகந்த வாசனைனா என்ன? சுகந்த வாசனை. மணவாட்டிக்கு தான் இந்த ரகசியம்லாம் புரியும். அவங்க தான் அப்போஸ்தலரோடு இணைந்திருப்பாங்க. நான் இது நல்லா புரிஞ்சுக்கணும். யாரையும் நான் குறை சொல்லலை. இது ஸ்பிரிட். இது காணிக்கை கொடுப்பது என்பது ஆவியினுடைய பரிபூரணம். அது எல்லாராலும் காணிக்கை கொடுக்க முடியாது. காணிக்கை கொடுத்தா தான் நீ சபைக்குள்ளே வரணும்னு தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. ஏசப்பாவுடைய ராஜ்யத்தில் எனக்கு பலன் பெருக வேண்டும். அப்படியானால் அவருடைய ஊழியக்காரனுடைய குறைச்சல் என்ன? சபைக்கு என்ன தேவை இருக்குது? இப்போ நிறைய பேர் என்ன பண்ண, சபைக்கு நான் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய பண்ணுவாங்க. ஊழியக்காரனுக்கு என்ன குறைச்சல்னு தெரியாது. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இப்போ ஒரு ஊழியக்காரன் நீ போய் வேலை செஞ்சுன்னு ஊழியம் செய்யடான்னு சொல்லுன்னா உங்களுக்கு பலனே கிடையாது. நீங்கள் வேலை செஞ்சு நிறைய பேர் நீங்கள் தப்பாக நிறைய பேர் என்கிட்ட ஒருத்தர் மாட்டினார், அசிங்கமாக திட்டி அமிச்சிட்டான் அவரை. நாங்கள்லாம் உங்கள் காணிக்கெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள்லாம் வேலை செஞ்சுனே. நீ வேலை செஞ்சுனே அதெல்லாம் அது உங்கள் அழைப்பத்தில் மூடின்னு போயிடு. சத்தியமெல்லாம் மாறாது. நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு பலன் பெருகணும்னா நீங்கள் நித்தியமான நிலையான ஒரு பொருள் எதுன்னா நீங்கள் கொடுக்குற காணிக்க மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படும். அதை நீங்கள் முதல்ல நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நான் காணிக்க கொடுக்கலன்னா எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது உனக்கு ஆண்டவர் சொல்லும்போது அந்த நிறைவான அபிஷேகம் வரும்போது நீ அதை செய். அது வரைக்கும் உள்ளே உட்காந்து அவர் கொடுக்குற அந்த அன்பை ருசித்து பார். உன் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களும் அதிசயங்கள் எல்லாம் செய்வார். ஆனால் தேவ ராஜ்யத்தை குறித்த அந்த வெளிப்பாடை குறித்த அந்த எண்ணம் வரும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் கொடுக்குற காணிக்கை தேவன் தான் சுகந்த வாசனையை முகர்றாரு.
ஆனால் கொடுக்கிற காணிக்கையை ஊழியக்காரன் அனுபவிப்பது சுகந்த வாசனை என்றாரு. அது பயங்கர ஆச்சரியமான ஒன்று. அவர் சொல்றாரு பாருங்களேன், நீங்கள் கொடுத்த காணிக்கைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த வாசனையும், உகந்த பலி. ஆமெனா. அதாவது கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கு பயப்படுவது உகந்த வாசனை. அவர் தம்முடைய சகோதரர்களுக்காக பலியாவது தேவனுக்கு சுகந்த வாசனை. ஆனால் கொடுக்கிற காணிக்கையை ஒரு ஊழியக்காரன் அனுபவிப்பது நம்ம ஆட்களுக்கு புரியல. என்னமோ நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா இருப்பாங்க, ஊழியக்காரனோடு நல்லா அப்படி ஐக்கியத்துக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் பார்த்தோன்னா அப்படி ஸ்லைட் ஆகுது. உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், பரலோகத்தில் இப்போ இவங்க மட்டும் இல்லைங்க, எபிரேயர்களும் என்ன செய்தார்கள் என்றால், அவங்கெல்லாம் நியாயப்பிரமாணத்தினுடைய பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பவுல் என்ன எழுதுறாருன்னா, பரலோகத்தில் உங்களுக்கு பலன் உண்டுன்னு சொல்லி எனக்கு காணிக்கை கொடுத்தீங்களாடா. எபிரேயர் 10:35 வாசிப்பாங்களா? எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு, இல்ல மேல் வசனம் 34. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும், என்னை குறித்து பாருங்கப்பா, பவுல் கட்டப்பட்டிருக்கிறார். ஏன் இவர்கள் பரிதபிக்கிறார்கள்? தேவனுடைய ராஜ்யம். எல்லாரும் ஆமென் சொல்லு. எதுக்காக பரிதபிக்கிறாங்க? தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யம், தேவ ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடு இந்த பவுலுக்குள்ளே இருக்கிறது. அதனால் இவர்கள் பரிதபித்தார்களாம். ஊழியக்காரனோடு கூட இசைந்திருக்க பழகிக் கொள்ளுங்க அன்பானவர்களே. இதெல்லாம் சபையோடு இசைந்திருக்கிற அனுபவம் இதுதான். வாசிப்பாக்கலாம். பரலோகத்தில் அதிக மேன்மையும், பரலோகத்தில் அதிக மேன்மையும், நிலையுள்ளதுமான சுதந்திரம். நிலையுள்ளதுமான சொல்லுங்க, என்ன சுதந்திரம்? அப்போ காணிக்கை கொடுக்கறதுலேயே ஒரு பரலோகத்தின் ரகசியம் அடங்கியிருக்கு. நிலையான சுதந்திரம் உங்களுக்கு பரலோகத்தில் உண்டு என்று உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளை. ஆஸ்தி இவங்க என்ன கொடுத்தாங்க? ஆஸ்தியை கொடுத்தாங்க. சொத்துக்களை வித்து கொடுத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? பரலோகம், தேவராஜ்யம். அந்த ரகசியம் உங்களுக்கு புரிய வேண்டும். அதனால் இது சத்தியம்தான் சொல்லுது. புதிய ஏற்பாட்டு சபையில் எப்படி இருந்துச்சு அப்போஸ்தலர் காலத்துலலாம் சொல்லி, அதனால் இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் சபையோடு கூட இணைந்திருங்க. ஏனென்றால் இந்த தானியேலுக்குள்ள மறைபொருள் வெளிப்பட்டது, ரகசியங்கள் வெளிப்பட்டது, தேவனுடைய சிங்காசனத்தின் ரகசியங்கள் வெளிப்பட்டது. காரணம், தானியேல் காண்டாமிருகத்தின் பலனை உடையவராயிருந்தார். உடனே தேவனை எப்படி துதிக்கிறார் என்று பாருங்கள். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் 19 வாசி. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தார். எல்லாம் கரண்ட் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? எவ்வளவு வெளிப்பாடுகள் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு முறையும் வரும்போது ஒரே வசனத்தை 10 முறை பேசினாலும் 10 விதமான வெளிப்பாடுகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் இந்த வெளிப்பாடுகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறீர்கள்? ஆமெனா. வெளிப்பாடுகள் எவ்வளவு பெரிய மகிமையானது ஆண்டவர் என்று சொல்லி அந்த வெளிப்பாடுகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிங்கள். எப்படி ஸ்தோத்தரிங்க பாருங்களேன். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளையுமானதை வெளிப்படுத்துகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். எல்லா மறைபொருள்களையும் வெளிப்படுத்துகிறது அவரே. இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜீவவாசல் ஜப வீட்டில் பயங்கர மகிமையான ஆழமான பல ரகசியங்களை, பல வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். என்னை தாழ்த்தி ஒரு சமூகத்தில் வெளிப்படுத்தி கொடுக்கிறேன். ஏனென்றால் தேவன் எனக்கு கொடுத்த வெளிப்பாடுகள் எவ்வளவு ஆச்சரியமானவில் என்று சொல்லி நான் பல இடங்களில் போய் தேடி இருக்கிறேன். கண்டிப்பாக யாருக்கோ இந்த வெளிப்பாடுகள் தேவன் கொடுத்திருப்பார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது அதெல்லாம் இன்னமும் வெளியே கூட சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. நம்ம ஆட்களுக்கு காணிக்கை பற்றி பேசினா, எங்கள் பாஸ்டர் காணிக்கை பற்றி பேசுறதுன்னு போய் 10 பேர் போய் டமுக்கு போட்டுருவீங்க. நீ எதனா போட்டுக்க, உங்களுக்கு பலன் பெருகும்படியாய் என்ன நான் தாழ்த்தி
ஒரு ஸ்டேஜில் நான் எப்படி நான் வந்து தனிமைப்படுத்தின்னு போனனோ அதே போல் உங்களையும் தனிமைப்படுத்தி எல்லாம் இந்த மாதிரி மாறின உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். நீங்களாம் மறந்துட்டு இருப்பீங்க. என்ன மாதிரி வந்துருங்கடா நீங்கள் தேவ சமூகத்துக்கு வாங்கடா. ஆனால் உங்களுக்கு புரியலை. எப்படி ஆகல நீங்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து விட வேண்டும் என்று. ஏன்னா மறைபொருள்கள், அவ்வளவு மறைபொருள்களை தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார். தேவனுடைய அந்த அபிஷேகம் அக்னியும் அக்னி ஜுவாலயமானது. அப்படிப்பட்ட மறைபொருளை தேவன் அங்கே வெளிப்படுத்தி கொடுத்து வாசிங்க பார்க்கலாம். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன். எல்லா கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. இந்த நேபுகாத் நேச்சார் கண்ட இந்த சொப்பனத்தை தானியேலுக்கு வெளிப்படுத்தின உடனே நேரா போய் ராஜா கிட்ட கொண்டு போ, அந்த ராஜா கண்ட சொப்பனத்தை நான் விளக்கப்படுத்தி சொல்றேன்னு சொல்லி நிறுத்தின உடனே இப்ப ராஜா கிட்ட போயிட்டு சொல்றாரு, எப்பா இங்கே வா, நேபோ எல்லாம் ஒன்றும் கிடையாது, என் தேவன் தான் எல்லாம். எல்லா மறைபொருள்களும், எல்லா ஞானமும், எல்லா எழுத்துக்களும், எல்லா அறிவுகளும், எல்லா வெளிப்பாடுகளும் என் தேவனுக்கு உரியதுன்னு சொல்லி நல்ல இந்த வசனத்தை வாசித்தே ஆகணும். நேபுகாத் நேச்சாரை நிற்க வச்சுட்டு, ஏன்னா கண்டிப்பாக நேபுகாத் நேச்சாருடைய அரண்மனையில் இந்த நேபோ விக்கிரகங்கள்லாம் இருந்திருக்கும். ஆமேனா? எங்கள் தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. அவர் ராஜ்யம் மங்காத ராஜ்யம். அவர் ராஜ்யம் உலக தோற்றத்துக்கு முன்னே ஏற்படுத்தப்பட்ட ராஜ்யம். அந்த ராஜாதி ராஜாவாம் யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்கள் நாங்கள் என்று சொல்லி எங்கள் தேவனுக்கு தான் இந்த மறைபொருள்லாம் தெரியும்னு சொல்லி விளக்கமா பேசுறாரு. எடுத்து வாசிங்க போல 27 தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவராலும் கூடாது. எல்லாம் கவனிச்சிங்க. உன் தெய்வத்தால முடியாது, ஒரே வார்த்தையில் அடிக்கிறாரு. ஆமேனா? ஏன்னா இந்த நேபோ தெய்வத்தை வணங்கினா இவங்க தான் ஜோசியர், சாஸ்திரி, ஞானிங்க, குறி சொல்ற ட்ரெயின் அப் பண்றது. ஏனென்றால் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறது பரலோகத்தின் தேவனே. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? மறைபொருள் எல்லா ரகசியங்களையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிறவர் பரலோகத்தின் தேவனே. 28 வசனம் வாசிமா. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறதென்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். இந்த நேபுகாத் நேச்சாருக்குள்ள நான் உலக சர்வ அதாவது வல்லரசாக நான் மாறிவிட்டேன். ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குமோ? நல்லா கவனிங்க. இதெல்லாம் நமக்கு வேணும். நாளைக்கு என்ன நடக்கும்? அதனால இந்த உலகம் ஒரு மாய. நாளைக்கு இந்த உலகம் ஒன்றுமில்லாமல் போக போகிறது. ஆனால் இன்றைக்கு நான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறேன் என்று சொல்லி நாம் நிற்க வேண்டும். நேபுகாத் நேச்சாருக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் தோன்றுச்சு. நாளைக்கு என்ன நடக்குமோ, இந்த உலக எனக்கு அப்புறம் இந்த உலக சாம்ராஜ்யம் என்ன நடக்குமோ என்று கூட நினைச்சிருக்கலாம். எனக்கு அப்புறம் இந்த உலகத்தை யார் ஆளுகை செய்வாங்க? நான் தான் இந்த உலகத்தினுடைய சர்வ வல்லவராக இப்போ நிற்கிறேன். நேபுகாத் நேச்சார் நிற்கிறேன். எனக்கு அப்புறம் இந்த உலகத்தை யார் ஆளுகை செய்வாங்க என்கின்ற எண்ணம் வந்ததுமே இயேசு ராஜா எப்படி இந்த பூமியில ஆட்சி செய்ய போகிறார் என்பதை குறித்த வெளிப்பாடை தான் இந்த நேபுகாத் நேச்சாருக்கு இயேசு ராஜா வெளிப்படுத்தி கொடுத்தார். எப்படி? ஒரு பெரிய சிலை, நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு பெரிய சிலை, அந்த சிலை பார்க்கறதுக்கு பயங்கர பிரகாசமாக இருந்துச்சு. தலை பொண்ணுனா கோல்டு தங்கம். அப்புறம் இந்த புயங்கள், மார்பும் புயமும் வெள்ளி, வயிறும் தொடையும் வெண்கலம், கால்கள் இரும்பு, கீழே பார்த்தீங்கன்னா பாதம் கொஞ்சம் களிமண்ணும் இரும்புமா கலந்துருந்துச்சு. இது பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அந்த பாதத்தில், அந்த காலில் இந்த பாதத்தில் மோதும் போது அந்த சிலை அப்படியே சுக்குநூறாகி ஒரு பதரை போல் அப்படி சிதறுண்டு போகிறது. அந்த கல்லோவென்றால் பூமி எங்கு நிரப்பி பெரிய பர்வதமாய் நிற்கிறது. ஆமேனா?
இதுதான் சொப்பனம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி கொடுத்ததுமே அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து ராஜாவாகிய நீரே பாபிலோன் சாம்ராஜ்யம், அந்த வெள்ளி வந்து உமக்கு அடுத்தபடியாக மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வரும். ஓகே, அதுக்கப்புறம் வெண்கலம் வந்து கிரேக்க சாம்ராஜ்யம், வெண்கலத்துக்கு அப்புறம் இரும்பு வந்து ரோம சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் ஐரோப்பிய ஐக்கியம். ஆமென். ஐரோப்பிய ஐக்கியம், யூரோப்பிய யூனியன். கரெக்டாக 2000வது வருஷத்தில் யூரோப் யூனியன், அதுக்கு முன்னாடி 1957 அதுக்கான அஸ்திபாரெலாம் போட்டுட்டு இந்த யூரோப் யூனியன் என்கின்ற இந்த கான்செப்டை, யூரோ என்கின்ற ஒரு பணம், அவர்களுக்கு ஒரு பார்லிமெண்ட் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாங்களே, அதுதான் அந்த கால்விரல். வீட்டில் போய் நல்லா இந்த 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இந்த ராஜாக்கள் நாட்களிலே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல், காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தப்பட்டிருக்கிற இந்த கொம்பு, அது வந்து அந்த ராஜ்யத்தை மோதி வரப்போற இந்த யூரோப்பிய யூனியனில் வரப்போற அந்தி கிறிஸ்துவை அழித்து, அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தை அழித்து இயேசு ராஜாவை என்றென்றைக்கும் இந்த பூமி முழுக்க ராஜாவா இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த சொப்பனத்தை விளக்கப்படுத்துகிறார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். எங்க தெரியுமா வாசிக்கணும்? 43 வாசி பார்க்கலாம். இல்ல 42 வாசி. கால்விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். எந்த ராஜ்யம் இப்ப இருக்குது இல்லையா, ஐரோப்பிய ஐக்கியம், இதுதான் இந்த ராஜ்யம். ஒரு பங்கு நல்ல உரமும் ஒரு பங்கு நெரிசலுமா இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள், ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொரு ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே, எந்த ராஜாக்கள் நாட்களிலே? 2025வது வருஷத்திலே. ஆமேனா, இப்போதைய பார்த்துக்கிறோம் யூரோப்பிய யூனியனே. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். காண்டா மிருகத்தின் கொம்பை போல உன் கொம்பை நான் உயரச் செய்வேன். அல்லேலூயா. அந்த காண்டா மிருகத்தின் கொம்பு என்பதுதான் மேசியாவின் ராஜ்யம். அது என்றென்றைக்கும் அழியாத ராஜ்யம். அது உலக தோற்றத்துக்கு முன்னே ஏற்படுத்தப்பட்ட ராஜ்யம். ஆமென். இப்ப வரப்போறார். அல்லேலூயா. இந்த யூரோப்பிய யூனியன் வரப்போற அந்தி கிறிஸ்துவை அழித்து விட்டு கைகளால் பெயர்க்கப்பட இந்த கல் வரும். அதுக்கப்புறம் என்னென்னைக்கும் இவர் தான் சர்வ வல்லவர், இவரே இந்த பூமியை 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறவர். ஆமென் சொல்லுங்க. இந்த கனவு தான், இந்த நினைவு தான் நேபுகாத் நேச்சாருக்கு வந்துச்சு. அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவது இல்லை. இப்பதான் கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தணும். இயேசு ராஜாவுக்கு அப்புறம் வேற ஒரு ராஜா எழும்ப முடியாது. அவரே ராஜாதி ராஜா. அவர் கொம்பு என்றென்றைக்கு நிலைத்திருக்கும், உயர்ந்திருக்கும். ஏனென்றால் அவர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் ராஜ்யத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆமேனா. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் இருக்கும். அல்லேலூயா. இந்த காண்டாமிருகத்தின் கொம்பு என்னன்னைக்கு உயர்ந்திருக்கும். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். அது இயேசு ராஜாவுடைய கொம்புதான். தொடர்ந்து வாசிக்கும் போது, இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றார். இதாங்க சத்தியத்துல தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற ஒரு அனுபவம். எந்த இடத்துல கரைபடாமல் இருப்போமே ஆனால் இந்த சத்தியங்களை, இந்த வெளிப்பாடுகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து நம்மை வேறு பிரித்து அவருடைய ராஜ்யத்திற்கென்று வாழ வைக்கிறவர். இந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தி கொடுத்ததுமே 46. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்து, யாருக்கு முன்னாடி விழுந்து? கையை வைத்து ராமன் சொல்லுங்களேன். இவர் யார்? இவரு அந்த நாட்களில் இவர் தான் சர்வ வல்லவர், முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறவர். தானியேலுக்கு முன்னாடி விழுந்து, எவ்வளவு பெரிய மகிமை. முதலாவது யாரை தேடணும்? எல்லாம் வாய்த்த சொல்லி, யாரை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இயேசு ராஜாவை என்றென்றைக்கு மகிமைப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கூட கொடுப்பார். இதெல்லாம் என்ன சாத்தியமாயுது? ஒரு ராஜா, ஒரு ஒரு அடிமை. அவன் யார்? இப்ப தானியேல் யாரு? ஒரு அடிமையின் காலில் விழ வைக்கக்கூடிய அளவுக்கு பிரமிக்கத்தக்கதான காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க. இயேசு ராஜாவை தேடுங்க. பைபிள்ல இயேசு ராஜா இருக்கிறார்.
ஆண்டவரே நான் உங்களை மட்டும் தேடுவேன், நீங்க என் தேவைகளை சந்திக்க வல்லமை உடையவர். ஆமென். அவருடைய மகிமையை பாருங்க. இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு அடிமையின் காலிலே விழக்கூடிய அளவுக்கு தேவன் உயர்த்துகிறார். ஏன்னா காண்டாமிருகத்தின் பலன் இந்த தானியேலுக்குள்ளே இருக்கிறது. வாசிக்கும் போது தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். அபிஷேகம், மங்காத அபிஷேகம் நமக்குள் இருக்குமே ஆனால் வேதத்தில் இருக்கிற வெளிப்பாடுகளை எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்த வல்லவர். பின்பு அவர் என்ன பண்றார்? 48. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி, கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? என்னை என் தேவன் பெரியவன் ஆக்குவார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க செய்யற வேலை ஸ்தலத்துல, நீங்க படிக்கிற படிப்பு ஸ்தலத்துல எல்லாவற்றிலும் தேவன் உங்களை பெரியவனாக வைக்கிறவர். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற கூட்டம். ஆமெனா? நீங்கள் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள். அதனால உங்க பாஷே உங்களை பெரியவனாக்கி உங்க தலையை உயர்த்தி எல்லாவற்றிலும் ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதி. அல்லேலூயா. ஒரு போஸ்டிங்கே மாறுது. இவ்வளவு காலம் நான் தான் எல்லாமே இருந்தேன், இப்போ நான் ஜஸ்ட் ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன், நீ பிரைம் மினிஸ்டர் ஆயிரு. என்ன ஒரு பயங்கர தெரியுமா இது? என்ன ஒரு ஆச்சரியம் இது! முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட சொல்லுங்க, கூட கொடுப்பேன். எல்லாம் கூட கொடுக்கிறவர். பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் ஒரு அதிபதியாய் இந்த தானியேலை உயர்த்தின நம்முடைய தேவன் உன் தலையை உயர்த்த வல்லமை உடையவர். உன் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்த வல்லமை உடையவர். எல்லாவற்றுக்கும் அதிபதியாகவும் சகல ஞானிகளின் மேலும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் ராஜாவை கேட்டுக்கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேல் வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில், இந்த ராஜாவின் கொலு மண்டபம் என்பது ஆளுகை செய்யக்கூடிய அந்த அமைச்சரவை, பாராளுமன்றத்தில் தானியேல் இருந்து அந்த ராஜ்யத்தையே ஆளுகை செய்கிறார். கரங்கள் சொல்லாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைப்பட்டு கிடந்த அவர்கள் வெளியே வந்தார்களே, இவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. இவர்களுக்கு உள்ள எந்த ஒரு ராஜாவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு உள்ளே இருந்த அபிஷேகம், அவர்களுக்கு உள்ள தேவ ராஜ்யம் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வெளியே வந்தது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ளே இருந்தது. பாபிலோன் ராஜ்யத்தில், பாபிலோன் மாகாணத்தில் ஒரு யூதன், ஒரு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவன் கொலு மண்டபத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எப்பவுமே இவங்களுக்குள்ள இருக்கும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ அடிமை அல்ல, நீ ஆளுகை செய்கிறவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ ஜனங்கள், சபையில் இருக்கிற ஜனங்கள் எதற்குமே அடிமைப்படக்கூடாது. அவர்கள் தேவனுக்கு மட்டுமே அடிமைகள். நாம் எல்லாம் உலகத்துக்கு அடிமைப்படாமல் தேவனுக்கு அடிமைப்பட்டவர்களாய் தேவ ராஜ்யத்தில் இருப்போமே ஆனால் கர்த்தர் நம்ம ஏற்ற நேரத்தில் சரியாக நம்மளை உயர்த்த வல்லமை உடையவர். கொலு மண்டபத்தில், பார்லிமெண்ட்டில் சட்டம் ஏற்றக்கூடிய இடம் தான் கொலு மண்டபம், பாராளுமன்றம். இந்தியாவில் பாராளுமன்றம் இருக்கு இல்லையா? எம்பி எல்லாம் ஒன்று சேர்ந்து சட்டத்தை எல்லாம் மசோதா எல்லாம் கொடுப்பாங்களே, அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கு இங்கே உயர்த்தினார். இவர் சூழ்நிலையை கண்டு தான் வஸ்திரத்தை அழுக்காக்கலை. ஆமேனா? அவர் தலையில் இருக்கிற எண்ணெய் குறையவே இல்லை. அதெல்லாம் உன் வஸ்திரம் என்னென்னைக்கும் வெள்ளையாகவும் உன்னுடைய தலையில் இருக்கிற இந்த அபிஷேகம் என்றென்றைக்கும் குறையாத இருக்குமே ஆனால் கர்த்தர் உன்னை பெரியவனாக்கி உன்னை உயர்த்த வல்லமை உடையவர். ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? நீ தேவ ராஜ்யத்தில் இருக்கிற உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, அப்பா நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, முதல்